நம்ம வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய சென்ட். அந்த சென்ட் வந்து நம்ம அந்த நாசி நுகரும்போது, அது வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், நியூரல் நெட்வொர்க் வந்து அப்படியே காம் பண்ணும். அதுக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லு, நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் நீங்க சென்ட் வச்சும் ஏமாத்தலாம் உங்க பிரெயின. இல்ல நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா எஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் சரி, ரோஸ், அதுக்கப்புறம் வந்து சம்பங்கி. ஸோ அதெல்லாம் நீங்க எந்தெந்த மலர்கள் எல்லாம் நீங்க விழாக்கள்ல, கல்யாணங்கள்ல எல்லாம் பார்க்குறீங்களோ, அந்தந்த மலர்கள எடுத்து வச்சு நீங்க நுகர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு நீங்க போனா எவ்ளோ சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபங்ஷன்ல நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த மெமரி உங்களுடைய உடல்ல இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க என்ன மாரி ஃபீல் பண்ணீங்களோ, அந்த உணர்வ வந்து இந்த மலர்கள நீங்க நுகரும்போது அது எடுத்துட்டு வரும். ஸோ ஒரு ஃபங்ஷன் நடக்கும்போது, ஒரு கல்யாண வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மோஸ்ட்லி. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்ல கூட ஏதாவது பேசி சங்கடப்படுத்துறதுக்கு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எப்படி இருப்போம்? ஹேப்பியா இருப்போம். ஏன்னா நெறைய பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு கான்சர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சேர்ந்து அங்க வந்து அந்த மியூசிக்க என்ஜாய் பண்ணும்போது, எல்லாரோட ஆராவும் ஆம்பிளிஃபை ஆகும். நல்ல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த இடத்துல. அதே மாரி தான் கல்யாணமும். அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுலருந்து எல்லாமே. அ விழாக்கோலத்துல இருக்கக்கூடிய எந்த ஃபங்ஷனுக்கு நம்ம போனாலுமே இதுதான். அங்க இருக்கும்போது நம்ம பாடி வந்து நல்ல ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கும். ஆரா ஆம்பிளிஃபை ஆகும். எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது. ஒருத்தர் நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணிப்போம். அவங்க சந்தோஷமா இருக்கணும். அத பார்த்தாலே நம்ம நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணும். ஸோ இந்த ஞாபகங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கும். நீங்க அதே மாதிரியான ஒரு வாசனைய கொண்டு வந்து உங்க நுகரும்போது, அ அந்த வாசனை திருப்பி அந்த ஞாபகத்த உடலுக்கு வந்து ஞாபகப்படுத்தும். உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் ஆகும். சந்தோஷமா ஃபீல் பண்ணும். ஆம்பியன்ஸ் கல்யாண வீடுகள்ல இருக்க மாதிரி நாதஸ்வரம், தவில் அந்த வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள் வந்து கேட்கறது. நமக்கு வந்து நம்ம சவுத் இந்தியால, தமிழ்நாட்டுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு தான் ப்ரோகிராம் ஆகியிருக்கோம். இல்லையா? ஸோ இது மட்டும் தான் வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. நெறைய பேருக்கு வந்து மிடிவல் மியூசிக்ஸ் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் செல்லோ அந்த மாதிரி இது வேலை செய்யும். என்னென்ன ஆம்பியன்ஸ் யாருக்கு புடிச்சிருக்கோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவா சொல்லும்போது எல்லாருக்குமே வேலை செய்யக்கூடியது இந்த மங்கள வாத்தியங்களுடைய மியூசிக். அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, பீச் சவுண்ட், அந்த அலை சவுண்ட், அந்த ஆம்பியன்ஸ், மழை வருது இல்லையா? ரெய்னி டேஸ் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நீங்க வச்சீங்க. 1 ஹார் வீடியோஸ் இருக்கு. 7 ஹார்ஸ் வீடியோஸ் கூட இருக்கு. YouTubeல அந்த ஆம்பியன்ட் சவுண்டுக்கு. மழை பெய்ற மாரியே சவுண்ட் இருக்கும். இதுலயே வந்து சப்ஸும் இருக்கும். அது நீங்க வச்சுட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ ஒரு மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடமே ஹீல் ஆயிடும். ஏன்னா நல்ல எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். நீர் தானே, நீர் பாயுது. அப்போ வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். நல்ல கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லா மரங்கள், செடிகள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்கும். மழை பெய்யும்போது. மரங்களும், செடிகளும் கூட லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன வெளியிடும். மழை இல்லாத காலகட்டத்துல. மழை இல்ல, மண்ணு வந்து ஒரு மாரி பிடிப்பில்லாம இருக்கு. மண் அப்படி எடுத்தா ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னும்போது, அது வந்து அதுக்கான நீர வந்து தேட முடியல அப்படின்னும்போதும், அழுத்தத்துல அது இருக்கும்போதும், பிரஷர்ல இருக்கும்போதும், அ அதுக்கு ஏற்றார் போல பாக்டீரியாஸ் அங்க இல்லாதப்பவும், சுற்றுச்சூழல் அமையாதப்பவும், அத சுத்தி நல்ல நிகழ்வுகள் எதுவுமே நடக்கல. இது முக்கியமான விஷயம். அத சுத்தி குழந்தைகளோ, அ மக்களோ வந்து ஒரு நல்லா சந்தோஷமா பேசிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த மரங்கள சுத்தியும், செடிகள சுத்தியும் இல்லாதப்போ, அந்த செடிகளும், மரங்களும் பார்த்தீங்கன்னா அழுவும். அழுவும் அப்படின்னா என்னன்னா, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன வெளியிடும். அவைகளுக்கும் உயிர் இருக்கு. அப்ப இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் மரங்கள், செடிகள் எல்லாம் வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா, அதனாலேயே வந்து ம் இந்த சிட்டில இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு காற்று மண்டலம் வந்து உருவாகும். ரேடியேஷன்னு சொல்லலாம். சில பேருக்கு அது அது வேற மாரி புரியும். ரேடியேஷன்ற வார்த்தை ஏதோ பயமுறுத்துற வார்த்தை மாரி இருக்கு எல்லாருக்கும். ஸோ அந்த அலைகள் வந்து லோ ஃப்ரீக்வன்சி அலைகள்.
இத அவங்க வெளிப்படுத்தும்போது, இது மக்களுக்கும் பாதிக்கும். இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ வந்து கஷ்டப்படுத்தும்போது லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வந்து வெளில வரும். குழந்தைங்கள பயமுறுத்தும்போது ஸ்கூல்லலாம் பயமுறுத்துறாங்க இல்லையா? அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிலாம் குடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான் அந்த குழந்தைங்க வந்து வெளிப்படுத்தும். உ அந்த கஷ்டப்படுத்தும்போது. மத்த நேரங்கள்ல அமைதியா இருக்கும். அது கஷ்டப்படுத்தும்போது வெளிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான அ இடங்கள், அ இந்த மாரி இடங்கள் கூட அமையப்பெறும். அ சுடுகாடு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். அதே மாதிரி அ விளையாத பட்டுப்போன நிலங்கள் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கும். ஸோ இந்த மாரி இடங்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தரவுகளும் மோசமா தான் இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சிறப்பா இருக்காது. நீங்க அதனால தான் ஒரு மலையில போய் நாம தங்கி, நாம வந்து நம்மளுடைய ஆர்ட்டோ ஏதோது ஒரு ஆர்ட்ல நாம சிறந்திருக்கோம்னா, அத வந்து அங்க போய் நாம அ செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அ கற்பனா சக்தி, கற்பனை திறன், ரைட் பிரெயின் நல்லா வேலை செய்யும். மிட் பிரெயின் நல்லா வேலை செய்யும். அந்த சூழல் வந்து நமக்கு நம்ம உடம்பு வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இயங்கறதுக்கு உந்து சக்தியா இருக்கும். அதுவே அந்த ஆற்றல் இல்லாம நம்ம வந்து ஒரு இந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம போய் உட்கார்றோம் அந்த ஆற்றல்ல அப்படின்னா, அப்போ வந்து நல்ல சிந்தனைகள் வராது. இப்ப இங்க எழுதும்போது மலை பிரதேசங்கள்ல போய் உட்கார்ந்து நம்ம எழுதும்போது, நம்ம ப்ரொடக்டிவா இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஜஸ் எழுத முடியுது நம்மளால. அப்படியே எண்ணங்கள் கடகடகடன்னு வருது அப்படின்னா, இந்த பட்டுப்போன நிலங்கள்ல உட்கார்ந்து நாம எழுதும்போது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் எண்ணங்கள் வரும். எழுதும்போதே. ஸோ ஆற்றல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளோட மைண்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் நான் வந்து எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ல சொல்லியிருப்பேன். இந்த மாரி ரிவர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு கெனல் மாதிரி நாம அமைச்சோம் அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயுமே ஒரு நீர் ஓட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்க்கிடெக்சர் நம்ம அமைச்சோம்னு சொன்னா, செடிகளும் சந்தோஷமா இருக்கும், மரங்களும் சந்தோஷமா இருக்கும், மனுஷங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு நீரோட்டம் இருக்குனாலே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த நிலப்பரப்புல நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ வந்து மின் ஆற்றல் இருக்குன்னும்போது, வீடுகள்லாம் கட்டியிருக்கோம். உயரமா பில்டிங்ஸ்லாம் நம்ம கட்டியிருக்கோம். அப்போ காந்த ஆற்றலும் என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்போ மின்காந்த ஆற்றல் அதிகமாகும்போது, ஒரு கோவிலுக்குள்ள போனா எப்படி ஒரு ஃபீல் வருது? நம்ம மனசு சாந்தமா, அமைதியா இருக்குல்ல? நல்ல ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்லயே. அதே மாதிரியான ஒரு தன்மை வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் குடிக்கொள்ளும். ஒவ்வொரு மனிதரும் வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு பாசிட்டிவா நல்ல டவரா வந்து வொர்க் ஆகும். இண்டிவிஜுவல் ஆரா வந்து நல்லா ஆம்பிளிஃபை ஆகும். நல்ல குணத்தோட இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ரெயின் சவுண்டு இதெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். மனுஷங்களுக்கும் செடி கொடி மாரி தானே! ஸோ, அதனால ரெயின் சவுண்ட் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, அந்த சீரிஸோட மியூசிக் கேட்கலாம். ஆம்பியன்ஸா இப்போ நார்னியா பிடிக்கும்னா, நார்னியா ஆம்பியன்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஷாமனிக் மியூசிக்ஸ் இருக்கும். ட்ரைபல் மியூசிக். அது வந்து உங்களுடைய அ ஜெனடிக் மெமரி எல்லாமே தூண்டக்கூடியது. நல்லா வந்து 5 எலிமெண்ட்ஸ பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஷாமனிக் மியூசிக்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து கேளுங்க. கேட்கும்போது அ சாவாசனா பொசிஷன்ல படுத்துட்டு, அ கையோட கை டச் பண்ணக்கூடாது. இப்படியே வச்சுட்டு தூங்கணும். ஏன்னா நீங்க இப்படி டச் பண்றீங்கன்னா, உங்க சர்க்யூட் வந்து குளோஸ் ஆயிடும். குளோஸ் ஆகி என்ன ஆகும்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இல்லையா? ஸோ இப்படி வந்து தொடக்கூடாது. இப்படி தொட்டா நம்ம பேலன்ஸ் ஆக ட்ரை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு போய் ஏன் நம்ம இப்படி பண்றோம்? அப்ப நமக்கு முன்னாடி ஒரு அ ஐடல் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கடவுள் சிலைக்கு நல்ல ஆரா இருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடி நம்ம இப்படி கை கூப்பும்போது, பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு இணையான ஆரா வந்து நமக்கு வரும். இல்லையா? அப்ப அதுக்காக நாம என்ன பண்றோம்? இப்படி கை கூப்புறோம். நல்லவங்கள பார்த்தா கை கூப்புறோம். சமூகத்துல பெரியவங்க, நல்லவங்க, நல்ல ஆறா இருக்கக்கூடியவங்க, நல்ல மனசு இருக்கவங்கள பார்த்தாலும், நாம இப்படி கை கூப்புறோம். வணக்கம் சொல்றோம். மரியாதை குடுக்குறோம். ஏன்? அவங்க மாரியே நம்மளுக்கும் இயற்கை என்ன பண்ணும்? சமநிலை பண்ணும். அதனால அவங்கள பார்த்து கை கூப்புறோம். ஸோ இது மரியாதைக்காக கிடையாது. இந்த சமநிலைக்காக. பட் நம்ம வந்து இந்த ஷாமனிக் மியூசிக் எல்லாம் கேட்கும்போது, இப்படியெல்லாம் நம்மள நாம வந்து கிளென்ஸ் பண்ணும்போது, இப்படி கை கூப்பக்கூடாது.
கை இப்படி விட்டுறணும். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் அப்படியே போட்டுடணும். அப்போ வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாரி இருக்கும். சிலுத்துக்கும். முடியெல்லாம் மயிர்கால்கள் கூச்செறியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்ம வந்து இப்படி டச் பண்ணாம காலையுமே டச் பண்ணக்கூடாது. இப்படியே விட்டுட்டு இந்த ஷாமனிக் மியூசிக்க நல்லா ஹெட்செட்ல வச்சுக்கணும். வயர்டு ஹெட்செட்டே யூஸ் பண்ணுங்க. இல்ல நாய்ஸ் கேன்சலிங் இருந்தா அது யூஸ் பண்ணா இன்னும் நல்லது. வச்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுட்டே தூங்குங்க. இது ஒரு வழி. அப்புறம் கார்டனிங் பண்றது. நல்ல கார்டனிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து ஆசிட் ஈட்டர்ஸ். ஸோ கார்டனிங் பண்ணும்போதே வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். மண்ண வந்து கையாலே எடுத்து கெளறி குடுக்கறது, அங்க இருக்க பாக்டீரியாஸோட நீங்க வந்து டெரஸ் கார்டன் வச்சிருந்தா ரொம்ப நல்லது. அந்த மண்ண தொடுறது, அதனோட எக்ஸ்போஷர் ஆகுறது, இதெல்லாம் வந்து உங்க உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும். ஐஸ் பாத் எடுக்கிறது. ஸோ ஒரு டப்ல வந்து நல்லா ஐஸ் பிளாக்ஸ் போட்டுட்டு, அதுல வந்து நீங்க கொஞ்சம் இமர்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் இருக்கிறது. ஸோ இதுல வந்து டிப்ரஷன் அப்படியே போயிடும். ஐஸ் பாத் அப்படியே பக்கெட்ல ஐஸ் போட்டுட்டும் நம்ம வந்து பாத் பண்ணலாம். இது ஒரு விஷயம். சைனஸ் இருக்கவங்க வந்து பார்த்து எடுக்க பழகுங்க ஐஸ் பாத்து. ஏர்லி மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டா இருக்கும். சரி, இப்போ எப்படி நான் டெய்லி அத பண்றது? எனக்கு வந்து டிப்ரஷன்ல இருக்கு. அதே ஞாபகமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ஐஸ் பிளாக்க நல்லா வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஈவினிங் 6:00 அந்த மாதிரி. இந்த ஈவினிங் 5:00 to 6:00 தான் நம்மளுடைய உடம்புல இருந்து தானாவே எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில போகும். அப்போ வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நம்ம உடம்பு. நீங்க நாய்க்குட்டி வளர்க்குறவங்கலாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் அந்த டைமும் இதே மாதிரி தான். நம்ம கையில இருந்தும் உள்ளங்கையில இருந்தும், உள்ளங்கால்ல இருந்தும் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ எல்லாம் வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, மார்னிங், ஈவினிங் அந்த நாய்க்குட்டிங்கள்லாம் விளையாடுற டைம். விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல்லாவே ரோமங்கள் இருக்கும். அந்த மாரி இந்த மார்னிங்கும், ஈவினிங்கும் அந்த ஏர்லி மார்னிங் 5:00 ஈவினிங் அந்த 5:00 பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த ஆற்றல் மாறக்கூடிய அந்த நேரம். ஸோ அப்போ வந்து எல்லாரோட ஆராவுமே கொஞ்சம் நல்லா ஆம்பிளிஃபை ஆகும். எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அந்த டைம்ல தான் நாம என்ன பண்ணணும், ஐஸ வந்து ஒரு பக்கெட்ல போட்டுட்டு, இல்ல ஒரு டப்ல போட்டுட்டு, உங்களோட பாதத்த வந்து அதுல வந்து சோக் பண்ணி வைங்க. அந்த ஐஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஐஸ் ஃபுல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும். இது நல்ல ஒரு டோபமைன வந்து உங்களுக்கு குடுக்கும். இன்னொன்னு ஐஸ் பிளாக் இவ்ளோ பெருசு நல்லா வச்சுட்டு, டவல்ல சுத்திட்டு, இந்த பின்னங்கழுத்துல இங்க வைங்க. ஸோ எமோஷன் ஆக மாட்டீங்க. சில பேர் ரொம்ப எமோஷன் ஆவாங்க. தாங்க முடியாத அவங்களால அந்த வலியும், வேதனையும் அத வேறு வகையில வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அத கண்ட்ரோல் பண்ணணும்னும்போது, அந்த ஐஸ் பிளாக்க சுத்திட்டு இந்த கழுத்தும், இந்த தலைப்பகுதியும் முடியிற அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? மெடுலா கிட்ட கிட்டத்தட்ட. அங்க வந்து நீங்க வச்சுட்டே வரலாம். ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாரி. அவ்வளோதான். அதுவே அதிகம். ஸோ இந்த இரவு, பகல் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கு. இது எப்படி இயங்குது இந்த இயங்கியல்னு நான் பேசிக் தியரீஸ்ல வீடியோ போட்டிருக்கேன். அத போய் பாருங்க. ஸோ பாடி ஹீட் ஆகிட்டு திருப்பி கூல் ஆகும்போது தான் நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதான் இரவு, பகல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாவே கெமிக்கல்ஸ்னால தான் இது செய்யப்பட்டது. ஸோ இந்த டைம் என்ன நடக்குது, என்ன டைமுக்கு நம்ம உடம்பு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, கெமிக்கல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம உடம்பு நம்ம கெமிக்கல்ஸ நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னாலே, நம்ம எமோஷன்ஸ வந்து நாம கண்ட்ரோல் பண்ணலாம். நாம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். மென்டல் ஹெல்த்தும், பிசிக்கல் ஹெல்த்தும். அப்புறம் நல்ல விஷயங்களையே பார்க்க கத்துக்கிறது, பாராட்ட கத்துக்கிறது. நல்ல விஷயங்களையே டெய்லி பார்க்கணும். பார்த்துட்டு மனசுக்குள்ள நீங்களே வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா இருக்கு அப்படின்னாலோ,
இல்ல மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ட்ராமா இருக்குன்னாலோ, இல்ல ஃபேமிலில ட்ராமா இருக்கு, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருந்தது, இல்ல வேறு வகையில சொசைட்டியால சில ட்ராமாஸ் இருக்கு அப்படின்னாலோ, அது இல்லாம அதுல வந்து பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய மக்கள பார்த்து, அவங்கள நோட் பண்ண ஆரம்பிங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அ அவங்கள பார்க்கும்போது நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, அ பரவால்ல. அ அ நல்லா இருக்காங்க. ஹேப்பியா இருக்காங்க. தேங்க் யூ. தேங்க் யூ காட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா தேங்க் யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிட்யூட வெளிப்படுத்துங்க. இல்லன்னா யூனிவர்ஸ் நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்கனாலும் தேங்க் யூ யூனிவர்ஸ் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஹேப்பியா இருக்காங்க அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்களுக்குள்ளேயே நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த குணத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும்போது, பிராக்டிஸ்ல தான் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்ல விஷயங்கள. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப எனக்கு லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து ட்ராமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து நல்ல லவ்வர்ஸ் எல்லாம் வந்து நான் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்கள பார்த்தோனே சந்தோஷமா இருக்காங்கல்ல அப்படின்னு ஒரு நினைச்சுட்டு அப்படி போணும். நானும் அத 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 பார்த்து நான் சந்தோஷப்படணும். வயசான ஒரு கப்புள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதுவா இருக்கட்டும். இல்ல 2 பேர் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. அ இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு பிடிச்சத இன்னொருத்தவங்க வாங்கி குடுக்குறாங்க. ஆக்ட் ஆஃப் லவ்வ வந்து யாரு அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே, அத நான் பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஸோ அத நான் சந்தோஷப்படும்போது, என்னோட நியூரான்ஸ் என்ன ஆகும்னா, மிரர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு நம்பிக்கை வரும். இன்னொன்னு நான் எத தேடி, எத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படுறேனோ, அதே மாரி விஷயங்கள் என்ன சுத்தி எங்க நடந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் அத கொஞ்சம் அப்படி கிரகிச்சாலே, என்னோட கான்ஷியஸா அங்க கொண்டு போகும். அப்ப நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்களா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். நல்ல விஷயத்த நோட்டீஸ் பண்ணி உங்களுக்குள்ள வந்து அத வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த வழக்கத்த கொண்டு வாங்க. முகமே நல்லா ஆயிடும். சந்தோஷமாயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் உர்ருன்னு இருக்கும். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன்ல இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருப்பீங்க. சிரிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாம உதட்டோரத்துல எப்பவுமே ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு முறைய நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா. அதுக்கடுத்து செகண்டா வந்து அப்ரிஷியேட் பண்றது. யாரு எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும், இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க பார்த்தாலுமே, அ அத வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் பண்ண மறக்கவே கூடாது. அப்போ நீங்க இந்த வழக்கத்த நீங்க வச்சுக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல விஷயத்த பார்க்குற மாதிரி உங்க மைண்ட் வந்து ட்ரெயின் ஆகும். ஆனா இது வந்து டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிலயும் கொண்டு போய் விட்டுரும். டெல்லுலு மோட்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இது தெரியும். ஸோ அதனால உஷாரா இருங்க. ஸோ லெஃப்ட் பிரெயினும் ஒர்க் ஆகணும். லாஜிக், ரீசனிங் எல்லாமே, ரேஷனல் திங்கிங் எல்லாமே ஒர்க் ஆகணும். ஆனா ஏஸ்தெட்டிக்கா ஒரு வெயில் உங்க கண்ல வந்து அப்படி மறைக்கணும். எல்லாத்தையும் ஒரு நல்ல மாதிரியா பார்க்க நம்ம கத்துக்கணும். ஆனா டக்குன்னு அந்த வெயில எடுத்துறணும். உங்க பவுண்டரீஸ நீங்க எப்பவுமே கட்டமைச்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். எல்லாத்துலயுமே நல்லத பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ அதனால எங்க நிறுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது இருக்கும். அந்த ஜென்யூனா அத பார்த்துட்டு அத வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அத வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இன்னொருத்தவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்றோம்னும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம உடம்புல வந்து ஆல்கலைன் அதிகமாகும். அப்ரிஷியேட் பண்ண பண்ண நல்ல விஷயங்கள மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்த நாம பெறுவோம். இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து எல்லா சிச்சுவேஷன்லயுமே நல்லத மட்டுமே பார்க்குற மாதிரி அப்படியே போய் ரொம்ப அன்பா இருந்து டேம் ஆயிடுவாங்க. அப்படியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேலன்ஸ்டா இருந்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.